அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டேஸ்டியான கஸ்டர்ட் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு சின்ன பவுலில் பாலை ஊற்றி 6 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் 1.5 லிட்டர் பால் எடுத்துருக்கனால 6 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கஸ்டர்ட் பவுடர். நீங்கள் 1 லிட்டரில் செய்கிறதா இருந்தால் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்தால் போதும். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பேனில் 1.5 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா ஹீட் ஆகிற வரையும் நல்லா கரண்டி வச்சு கிண்டி கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கரண்டி வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா ஹீட் ஆயிடுச்சு, பால் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் கிண்டிகிட்டே இருங்க அப்பப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நான் 3/4 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த கஸ்டர்ட் பவுடரை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தோடனே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகும் கஸ்டர்டு. பாருங்கள், கொஞ்சம் எனக்கே திக்காயிடுச்சு. நல்லா கிண்ட கிண்ட இன்னும் நல்லா திக்காகிக்கிட்டே இருக்கும். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் விடாமல் கிண்டிகிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே முக்கியமான பாயிண்ட் அதில். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இன்னும் இது ஆறினோன்னா நல்லா திக்காயிரும். இப்போ நான் ஆற வச்சுருக்கேன். ஆறினோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் அதில் ஆப்பிள் சேர்த்துருக்கேன், மாதுளம்பழம், திராட்சை பழம், பேரிச்சம்பழம் 4 பழம் சேர்த்துருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா வாழைப்பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம், நட்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ பழங்கள்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ஊற்றிடுங்க. பவுலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பவுலில் ஊற்றுனதுக்கப்புறம் கார்னிஷிங்காக மாதுளம்பழம் தூவியிருக்கேன். எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.